7 மண்டல பொறுப்பாளர்களை நியமித்து தேர்தல் பணியை தீவிரப்படுத்த உள்ள திமுக அரசு என்று தற்பொழுது அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்க திமுக கட்சி அளவில் 7 மண்டலங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. 2026 தேர்தலை எதிர்கொள்ள திமுக அதிரடி திட்டத்தை தீட்டியிருக்கிறது. இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள திமுக அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. தற்பொழுது 7 மண்டலங்களை ஒருங்கிணைப்பதற்கான நியமனத்தையும் அறிவித்திருக்கிறது. முழு விவரங்கள். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை திமுக விரைந்து முன்னெடுத்து வரக்கூடிய நிலையில் குறிப்பாக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்க திமுகவில் கட்சி அளவில் 7 மண்டலங்கள் என்பது உருவாக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக 7 மண்டலங்களில் பொறுப்பாளர்களை நியமித்து தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்த திமுக திட்டமிட்டிருக்கிறது. அதன்படி அமைச்சர்கள் KN நேரு, ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, சக்கரபாணி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, துணை பொதுச் செயலாளர்கள் ராசா மற்றும் கனிமொழி ஆகியோர் 7 மண்டலங்களில் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக KN நேருவிற்கு திருச்சி உட்பட டெல்டா மாவட்டங்கள், அதே போல ஏவா வேலுக்கு விழுப்புரம், திருவண்ணாமலை, தருமபுரி, வேலூர் ஆகிய மாவட்டங்கள், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு கோவை, கரூர், அதே போல நீலகிரி, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும், சக்கரபாணிக்கு சேலம், ஈரோடு, நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களும், துணை பொதுச் செயலாளர் ராசாவிற்கு சென்னை மற்றும் சென்னை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களும், அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு மதுரை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள், துணை பொதுச் செயலாளர் கனிமொழிக்கு தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் என 7 மண்டலங்களாக பிரித்து பொறுப்பாளர்கள் என்பது நியமிக்கப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இன்று முதல் மண்டல பொறுப்பாளர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு தேர்தல் பணிகளை தொடங்க வேண்டும் என்றும், இதற்கான பணிகளை முன்னெடுத்து விரைவாக அனுமதிக்க வேண்டும் என்றும் தற்பொழுது திமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே முதலமைச்சர் நடந்து முடிந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தின் போது கூட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களின் தொகுதிகளுக்கு நேரடியாக சென்று பணிகளை மேற்கொள்ள வேண்டும், தேர்தலை முன்னெடுத்து 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான அனைத்து பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். அதன்படி தற்பொழுது 7 மண்டலங்களுக்கு பொறுப்பாளர்கள் என்பது நியமிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.